81வது ശ്ലോകം. അശ്വത്തേ വന്ദനീയാതോ നിധിർവൈശ്രവണാലയേ വൈശ്രവണ ആലയേ ഗായത്രീ വേദവദനേ പാർവതീ ശിവസന്നിധൗ. അശ്വത്ഥ വൃക്ഷത്തിലെ വന്ദനീയയും വൈശ്രവണ ആലയത്തിലെ നിധിയും വേദമുഖത്തിലെ ഗായത്രിയും ശിവസന്നിധിയിലെ പാർവതീദേവിയും വസിക്കര. 82வது ശ്ലോകം. ദേവലോകേ തദേന്ദ്രാണി ബ്രഹ്മാസ്യേഷു സരസ്വതി സൂര്യബിംബേ പ്രഭാനാമ മാതൃണാം വൈഷ്ണവീമത. ദേവലോകത്തിലെ ഇന്ദ്രാണിയും ബ്രഹ്മവദനങ്ങളിലെ സരസ്വതിയും ബ്രഹ്മാവോട് മുഖങ്ങളിലെ സരസ്വതിയും സൂര്യബിംബത്തിലെ പ്രഭയും സപ്തമാതൃക്കളിലെ വൈഷ്ണവീ ദേവിയും വസിക്കര. 83வது ശ്ലോകം. അരുന്ധതി സദീനാം തോ രാമാസു ചതിലോത്തമ ചിത്തേ ബ്രഹ്മകലാനാമ ശക്തി സർവശരീരിണാം. സതികളിലെ അരുന്ധതിയും സ്ത്രീകളിലെ തിലോത്തമയും ചിത്തത്തിലെ ബ്രഹ്മകലയും സർവജീവികളിലെയും ശക്തിയുമാക്കും ദേവികളെല്ലാം. 84வது ശ്ലോകം. ഇമാനി അഷ്ടശതാനി സ്യുഹു പീഡാനി ജനമേജയ തത് സംഖ്യാഗാഹ തത് ഈശാന്യഃ ദേവ്യഃ ച പരികീർത്തിതാഃ. ഇമാന്യഷ്ടശതാനി സ്യുഹു പീഡാനി ജനമേജയ തത് സംഖ്യാഗാസ്തദീശാന്യോ ദേവ്യശ്ച പരികീർത്തിത. ஹே ஜனமேஜய மகாராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாச பகவான் சொல்றார். இப்படி 108 எண்ணமாக்கும் சித்த பீடங்கள் உள்ளது. அதனோட எண்ணிக்கையும் அதனோட அடிஸ்தான தேவதைகள் அப்படி இல்லைன்னா அதிஷ்டான தேவதைகள் ஆரென்னும் இதெல்லாம் நான் ரொம்ப கிளியர் ஆயிட்டு உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். 85வது ஸ்லோகம். சதி தேவ்யாங்க பூதானி பீடானி கதிதானி ஜ அந்யான்யபிப்ரசங்கேன யானி முக்கியானி பூதலே. சதீதேவியோடு அவயவங்கள் விழுந்த ஸ்தானங்களாக்கும் இப்ப சொன்ன பீடங்கள் எல்லாம் எதிர்ச்சையா பிராதானியம் கிடைச்ச வேறையும் பீடங்கள் இந்த உலகத்துல இருக்கு. 86வது ஸ்லோகம். யஹ ஸ்மரேத் ஷ்ருணுயாத்வாபி நாமாஷ்டசதமுத்தமம் சர்வபாவ விநிர்முக்தோ தேவி லோகம் பரம் വ്രജേത്. இந்த 108 பீடங்களை காது வழியா கேட்கறதும் நினைக்கிறதும் எல்லாம் சர்வ பாபங்களிலேந்தும் முக்தனாயிட்டு தேவி லோகம் பிராபிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 87வது ஸ்லோகம். ஏதேஷு சர்வபீடேஷு கெச்சேத்யாத்ரா விதானதா சந்தர்ப்பயேச்ச பித்ராதீன் ஸ்ராதாதீனி விதாயச. விதிபடி இந்த பீடங்களிலே எல்லாம் யாத்திரை பண்ணி விதிபடி பிதிருதர்ப்பணவும் ஸ்ராத்தாதிகளும் எல்லாம் செய்யணும். 88வது ஸ்லோகம். குர்யாச்ச மகதீம் பூஜாம் பகவத்யா விதானதா க்ஷமாவயே ஜகத்தாத்ரீம் ஜகதம்பா முகுர்முகு. விதியாம் எண்ணம் விதிபடி பகவதி பூஜையும் செஞ்சு ஜெகன்மாதாவான அந்த ஜெகதம்ப கிட்ட என்னோட தவறுகள் எல்லாம் தெற்று குற்றங்கள் எல்லாம் பொறுக்கணுமே அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு பிரார்த்திச்சானாக்கா. 89வது ஸ்லோகம். கிருதகிருத்யம் ஸ்வமாத்மானம் ஜானியாத் ஜனமேஜயா பட்சிய போஜ்யாதிபிஸ் சர்வான் பிராமணான் போஜயேத்ததா. ஹே ஜனமேஜய மகாராஜாவே, இப்படி மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை பண்ற ஏதொருவனுக்கோ அவன் ஸ்வயம் நன்மை உண்டாகும் அவனுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தன்னால வந்து சேரும். அதுக்கப்புறம் சாப்பாடும் அதே மாதிரி பலவித வஸ்துக்களும் எல்லாம் கொடுத்து சிரேஷ்டர்களானவாள அத்தனை பேரையும் திருப்திப்படுத்தவும் செய்யணும் தேவி பக்தர்கள். 90வது ஸ்லோகம். சுவாசினி குமாரிச்ச வடுகாதீம்ஸ்ததா மிருபா தஸ்மின் க்ஷேத்ரே ஸ்திதா ஏது சாண்டாலாத்யா அபிப்ரபோ. அதே மாதிரி சுமங்கலிகளுக்கும் சின்ன சின்ன பெண் குழந்தைகளுக்கும் சின்ன சின்ன
குழந்தைகளுக்கும் எல்லாம் அதே மாதிரி பாகுபாடு இல்லாதக்கு, ஏழை எளியவன் அப்படின்னு பாகுபாடு இல்லாதக்கு சமபாவனையோடு கூட்டிட்டு எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும். 91வது ஸ்லோகம். தேவி ரூபா ஸ்மிருதா சர்வே பூஜனீயாஸ்ததோஹிதே பிரதிகிரகாதிகம் சர்வம் தேஷு க்ஷேத்ரேஷு வர்ஜயேத். தேவி ரூபங்களாயிட்டு பார்த்துட்டு இப்போ சொன்ன அந்த 108 க்ஷேத்திரங்களிலேயும் எல்லாரையும் பூஜிக்கணும். அந்த க்ஷேத்திரங்களில வச்சு தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். இந்த 108 சக்தி பீடங்களில எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அடுத்த வாளுக்கு தானங்களை செய்யணும். அடுத்தவாகிட்டேந்து வாங்கிறது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். 92வது ஸ்லோகம். யதா சக்தி புரஸ்சர்யாம் குர்யான் மந்திரஸ்ய சத்தமா மாயா பீஜேன தேவேஷீம் தத்தத் பீடாதிவாசினீம். சத்குணம் இருக்கிறவா யதாசக்தி மந்திர புரஸ்சரியங்களை செஞ்சுக்கணும். மாயாபீஜ மந்திரத்தால அதாவது பீடத்தில் இருக்கிற அம்பிகைய நன்னா தியானிச்சு நித்தியவும் பூஜை பண்ணவும் செய்யணும். 93வது ஸ்லோகம். பூஜயேதனிஷம் ராஜன் புரஸ்சரண கிருத்பவேத் வித்தசாட்யம் ந குர்வீத தேவி பக்த பரோனரா. டெய்லி பூஜாதி கர்மங்கள் செஞ்சு புரஸ்சரணம் செய்யணும். விதி பிரகாரம் இருக்கிற ஜபாதி கர்மங்கள் செய்யணும். தேவி பக்தர்களான எல்லாரும் எந்த ஒரு கஞ்சத்தனവും ഇല്ലാതെക്ക് വേണം പൂജാതി കർമ്മങ്ങൾക്കായിട്ട് ധനത്തെ വിനിയോഗിக்கிறதுக்கு. 94வது ശ്ലോകം. യ ഏവം കുരുദേ യാത്രാം ശ്രീദേവ്യാ പ്രീതമാനസാ സഹസ്രകൽപ്പപര്യന്തം பிரம்மலோகே மகத்தரே. இப்படி ஆராக்குமோ தேவி பீடத்துக்கு பக்தி பூர்வம் தீர்த்த யாத்திரை நடத்துறா. அப்படி இருக்கிறவா 1000 கல்பம் முடியற வரைக்கும் ரொம்ப ரொம்ப உத்தமமான அந்த பிரம்மலோகத்துல. 95வது ஸ்லோகம். வசந்தி பிதரஸ்தஸ்யா சோபி தேவி புரே ததா அந்தே லப்த்வா பரம் ஞானம் பவேன் முக்தோ பவாம்புதே. அந்த பிரம்மலோகத்துல அவனோடு அப்படி பூஜை பண்றவாளோடு முன்னோர்கள் சசுகம் வாழ்வா. கடைசியில இந்த பூஜை பண்றவாளும் சிரேஷ்டமான ஞானம் கிடைச்சு சம்சார முக்தனாயிட்டு அந்த தேவிபுரத்துக்கு எத்திச்சேருவா. 96வது ஸ்லோகம். நாமாஷ்டசதஜாபேன பஹவ சித்ததாங்கதா எத்ரைதத் லிகிதம் சாட்சாத் புஸ்தகே வாபிதிஷ்டதி. 108 நாமங்களோடு ஜபத்தால சித்தர்களாயிட்டிருந்த நிறைய பேர் இருக்கா. இதெல்லாம் எழுதி வச்ச புஸ்தகம் எல்லாம் இருக்கு அப்படின்னாக்கா இந்த 108 தேவி நாமங்களோடு பேர் எழுதி வச்ச கிரந்தம் ஒரு கிரகத்துல இருக்கு அப்படின்னாக்கா. 97வது ஸ்லோகம். கிரகமாரீபயாதீனி தத்ர நைவ பவந்தி சௌபாகியம் வர்ததே நித்யம் யதா பர்வணி வாரிதி. அப்படி இருக்கிற கிரகத்துல கிரகதோஷங்கள் ஒன்றும் உண்டாகாது. ஜாதகத்துல கிரகங்கள் அனுகூல ஸ்திதியில இல்லை அப்படின்னா கொடியும் தோஷம் அப்படிங்கிறது அந்த ஜாதகனுக்கு உண்டாகாது. சமுத்திரத்துல எப்படியாக்குமோ திரமாலை உண்டாகிறது, அதே மாதிரி நாளுக்கு நாள் சௌபாகியம் வர்த்திச்சு வரவே செய்யும். 98வது ஸ்லோகம். ந தஸ்ய துர்லபம் கிஞ்சின் நாமாஷ்டசதஜாபினா
கிருதகிருத்யோ பவேன் நூனம் தேவி பக்தி பராயணா. 108 நாமங்கள் டெய்லி ஜபிக்கிறவனுக்கு சாதிக்காததாயிட்டு ஒண்ணுமே கிடையாது இந்த பிரபஞ்சத்துல. தேவி பக்தனான அப்படி இருக்கிறவன் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு இந்த பூவுலகத்துல வாழ்வன். 99வது ஸ்லோகம். நமந்தி தேவதாஸ்தம் வை தேவி ரூபோஹி சஸ்மிருதா சர்வதா பூஜ்யதே தேவை கிம் புனர் மனுஜோத்தமை. அப்படி 108 தேவி நாமங்களை சொல்லற ஆருண்டோ அவன் தேவி சொரூபனாக்கும். அப்படிங்கிறதுனால தேவர்கள் கூடியும் அப்படி இருக்கிறவாள நமஸ்காரம் பண்ணுவா. தேவர்களுக்கு கூடியும் இப்படி இருக்கிறவாளை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு தோணும். தேவர்கள் கூடியும் நமஸ்காரம் பண்ணுவா அப்படின்னாக்கா மனுஷாளோடு கதைய சொல்லணுமா என்ன? 100வது ஸ்லோகம். ஸ்ராத்த காலே படேதேத நாமாஷ்டசதமுத்தமம் திருப்தஸ்தத்பிதர சர்வே பிரயாந்தி பரமாம் கதிம். இந்த உத்தமமான 108 தேவி நாமங்களை ஸ்ராத்த காலத்துல சொன்னானாக்கா அப்படி சொல்லறவனோடு பிதர்கள் திருப்தர்களாய் திருவா, எல்லாருக்கும் மோட்சகதி கிடைக்கவும் செய்யும். 101வது ஸ்லோகம். இமானி முக்தி சேத்ராணி சாட்சாத் சம்வின்மயானி ச சித்தபீடானி ராஜேந்திரா சம்ஸ்ரயேன்மதிமான்னரா. சம்வின்மயானி அப்படின்னா சின்மயங்களாயிருக்கிற முக்தி கஷேத்திரங்களாயிருக்கிற இந்த சித்தபீடங்களை புத்தி இருக்கிறவா ஆசிரயிக்கத்தான் வேணும். 102வது ஸ்லோகம். பிருஷ்டம் யத் தத்வயா ராஜன் உக்தம் சர்வம் மகேஷிது ரகஸ்யாதிரகஸ்யம் ச கிம் பூய ஸ்ரோதுமிச்சசி. மகேஷியோடு ஆதிபராசக்தியோடு ரகசியவும் அத்தியந்த ரகசியவும் ஆயிட்டிருக்கிற சரிதம் எல்லாம் ராஜாவே நீங்கள் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இனி என்ன வாக்கும் உங்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கோம் அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயன்கிட்ட சொல்லறார். இப்படி சொல்லிட்டு சப்தமஸ்கந்தத்துல 30வது அத்தியாயம் முடிவடைகிறது.